எல்லாருக்குமே காதலர் தின நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சு கொள்ளன். காதல் ஆணும் பெண்ணும் தான் காதலிக்கணும் அப்படின்னா நட்பு அம்மா அப்பா எல்லாருமே அன்பு வச்சிருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய காதலர் தின நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சு கொள்றேன். காதலர் தினத்தை பற்றி சும்மா இருக்கா போய் தேடி பார்த்தேன். இது எங்க ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிக்குள்ள ஒரு நாட்டில் படை வீரர்கள் வந்து திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்குது. ஆனால் ஆற ஒரு பாதிரியார் அந்த வீரர்களுக்கு களவா 2 வீரர்களுக்கு வந்து திருமணம் செய்து வச்சிருக்கிறார். அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட நாளே பிப்ரவரி 14 அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அன்புக்காக ஒருத்தர் அன்பு அவரை இணைச்சி விட்டது, இன்னொரு ஆள் அதை கொடுத்தார். அந்த தியாகத்தை வெளிப்படுத்துற விதமா அதுக்கு பிறகு உலக அளவில் காதலர் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்குது. எல்லாருமே அழகா வந்து கொண்டாடி கொண்டிருக்கணும். நீங்களும் டிகே கார்த்திக் ஃபேஷன் வேர்ல்டுக்கு வந்து கிஃப்ட் ஐட்டங்களை பெற்று உங்களோட அன்புக்குரியவருக்கு வந்து வழங்கலாம். சில பேர்கிட்ட வந்து இப்போ விடியே இருந்து வந்து பார்த்தா ஏராளமான உறவுகள் வந்து கிஃப்டை வந்து பெற்றுக்கொண்டு இருந்துச்சுன்னா இப்போ 10 மணி எங்களோட நேரம் இரவு 10 மணி வரைக்கும் எங்களோட கடை வந்து திறந்திருக்கும். நீங்கள் தாராளமாக வந்து உங்களோட அன்புக்குரியவருக்கு வந்து வேண்டி கொடுக்கலாம். வயசு இல்லை இது இல்லை. இப்போ உங்களோட மனைவிக்கு நீங்கள் ஒரு பொருளையோ கணவனுக்கு ஒரு பொருளையோ வந்து ஒரு சிலர் வந்து வேண்டிக் கொண்டே கொடுத்தாங்க. உண்மையாகவே சாதாரணமாக இருக்கும் என்ன கிஃப்ட் கொடுக்குறேன்ற மாதிரி. ஆனால் நீங்கள் வேண்டிக் கொண்டே கொடுக்கக்குள்ள அதில் ஒரு ஃபீலிங்ஸ் பெட்டரான ஃபீலிங்ஸ் இருக்கும். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மனசு என்னில் அன்பு வச்சு கொண்டு தர்றா கஸ்டமர். அப்போ அவள் அங்கே கதைச்சு கொண்டு இருக்கிறா. எந்த மனைவி எனக்கு அன்புக்குரியவர் அடைய பாரு இப்படி கொண்டாந்து தந்திருக்கிறாரு ஒரு சின்ன கிஃப்டை வேண்டி கொண்டே கொடுத்து ஒரு காதலர் தின வாழ்த்து சொல்லி அழகா வந்து என்ன மாதிரி மூச்சு காத்த பலூன் ஒன்று வேண்டி போட்டு உங்களோட மூச்சு காத்த ஊதிட்டு இதில் இந்த மூச்சு காத்து இருக்குந்தா என்ற அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக இதை கொடுக்கக்குள்ள அவங்களோட முகத்தில் சந்தோஷம் இல்லாட்டியும் உங்களோட மனசிட முகத்தில் கட்டாயம் சந்தோஷம் வரும். இப்படி நிறைய கிஃப்ட் ஐட்டங்கள் எங்களோட கடையில் இருக்குது. அன்பை வளர்ப்போம், அன்பால் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்குது. கண்ணனுக்கு ராதையை போல அந்த மாதிரி எல்லாம் பாட்டுகளை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. காதலுக்கு சில நல்ல கணவன் மனைவிக்கு உதாரணமாக வந்து காட்டுறதுக்கு பல ஜோடிகளை வந்து காட்டுவினோம். இப்படியான கிஃப்ட் ஐட்டங்களையும் வேண்டி கொடுக்கக்குள்ள நீங்கள் லவ்ன்றது வீட்டுக்கு தெரியாட்டியும் வீட்டில் பேரண்ட்ஸ் அழகாக இருக்குன்னு சொல்லி அவங்க வச்சு பூ வச்சு கும்பிட வலிக்கிடுவாங்க உங்களோட காதல் சின்னத்தை. அப்படி ஒரு அற்புதமான ரகசியமான சில இது இருக்குது. சிலது வெளிப்படையாக இருக்குது. எப்படி என்னாலும் சரி இந்த காதல் செட் ஆகையில் எனக்கு காதலியே இல்லை என்ற பொடியல் வந்து சின்ன சின்ன கிஃப்ட்டுகளை வந்து வேண்டுங்க. லவ்வருக்கு வந்து வேண்டுங்க. ஒரு 5-6 வேண்டுங்க. போகிற வார பிள்ளைகள் மறைச்சு எல்லாருக்குமே சிரிச்சு கொண்டு ஒன்றும் சொல்லாதீங்க நாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போங்க. வேண்டி கொண்டு போயிட்டு யாராவது ஒரு பிள்ளை உங்களை பிடிச்சி போன பிள்ளை திரும்ப உங்களை தொடர்பு கொள்ளும். அதான் உங்களோட காதலி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படித்தான் நானும் வந்து மயூரியை வந்து தெரிவு செய்தேன். ஒரு 6-7 பிள்ளைகளுக்கு வந்து கொடுத்து விட்டுறேன். மயூரி இப்போ சிரிச்சு கொண்டு வேண்டைக்குள்ளேயே சிரிக்கலையே எனக்கு விளங்கிட்டேன் நல்ல லவ் இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி சிலைகளை வந்து வேண்டிக் கொண்டே உங்களோட அன்புக்குரியவருக்கு வந்து கொடுங்க. 10 மணி வரையும் கடை இயங்கும். 11-12க்கு கூட வீட்டில் ரகசியமாக இறங்கி கிஃப்டை வந்து கொடுக்கலாம்.